வாழ்க்கையில் 3 விதமான பெண்கள் இருக்காங்க. சித்தி, அதுக்கு சிறந்த உதாரணம் யாருன்னா குந்தி தேவி. அப்படின்னா சித்தின்னா என்ன அப்படின்னா, சித்தி அடைஞ்சிட்டாங்க அவர் அப்படின்னு சொல்கிற நம்ம வேறு வேறு விதமாக எடுத்துக்கிறோம். சித்தி அப்படின்னாக்கன்னா மன உறுதின்னு சொல்கிறாங்க. அந்த மன உறுதியும் பொறுமை அதை சொல்கிறாங்க. குந்தி தேவிக்கு பொறுமை ரொம்ப இருந்தது. அதனால தான் அந்த சித்திங்கிற குணம் குந்திக்கு இருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க. எப்படி பொறுமை அப்படின்னா, அவள் பிறந்தது ஒரு இடம், வளர்ந்தது ஒரு இடம். அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவள் ஒரு குழந்தை பிறந்த உடனே அவளை தத்து கொடுத்துட்டாங்க. அவள் வளர்ந்தது வேறு இடம். அந்த குந்தி போஜனுக்கு அவள் ரொம்ப விசுவாசமாக இருந்தாள். அதே சமயம் அந்த முனிவர்கள் வராங்க. அவள் வரும்போது அந்த வயசு அவளுக்கு ரொம்ப கம்மி, 12 வயசு. அது போல் ஒரு பொண்ணு. அதுவும் யார் வராரு? துர்வாசர் வராரு. துர்வாசர் வரும்போது கோச்சிக்காமல் அவள் என்ன பண்ணுறா, அவர் மனசில் என்ன நினைக்கிறாளோ அதை அவர் மனசில் என்ன நினைப்பார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அவள் என்ன பண்ணுவான்னா, பட்டு 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 பட்டுன்னு அவருக்கு என்னென்ன தேவையோ, பூஜைக்கு தேவையானது, ஹோமத்துக்கு தேவையானது, எல்லா விதமான வேலைகளையும் அவள் பண்ணுவாள். அதனால தான் குந்தியை பொறுமையும் சீக்கிரமாக சொல்கிறாங்க. சரி, வாழ்க்கையில் அவள் சந்தோஷப்பட்டாளா அப்படின்னா, சின்ன வயசுலேயே 5 குழந்தைங்களை கொடுத்துட்டு பாண்டுக்கு, அதாவது கல்யாணம் ஆன உடனே பாண்டுவுக்கு சாபம் வந்துடுது. கிந்தமர் அப்படிங்கிற ஒரு மானை அவர் முனிவராக இருந்து நம்ம மனைவியோடு சேர்றது கஷ்டமாக இருந்தது, அவருக்கு வெக்கமாக இருந்தது. அதனால் அவர் என்ன பண்ணார், அவன் மனைவி ஒரு மான் உருக்கொண்டார். உடனே இவரும் என்ன பண்ணுறாரு, ஒரு மான் உருக்கொண்டார். கொண்டு அவங்க 2 பேரும் நல்ல சந்தோஷமாக இருக்கும்போது இவன் என்ன பண்ணுறான், வேட்டையாடுறதுல அவனுக்கு விருப்பம் அதிகம் பாண்டுக்கு. அப்படி வரும்போது அவன் என்ன பண்ணுவான், அந்த ஒரு ஆண்மானை அவன் கொன்னுடுறான். அவர் சாகும்போது என்ன பண்ணுறாரு, ஒரு முனிவராக மாறிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, எப்போ நீ ஒரு ராஜாவாக இருக்க தகுதி இல்லாதவன், நீ ஒரு நல்ல குலத்தில் பிறந்துட்டு தர்மம் தெரியாதவனா நீ இருக்க, எந்த உயிரினமாக இருந்தாலும் கலவியில் இருக்கும்போது அந்த உயிரினத்தை கொல்றது ரொம்ப தவறுன்னு உனக்கு தெரிய வேண்டாமா? இப்போ நான் உனக்கு ஒரு சாபம் கொடுக்குறேன். நீ எப்போ இதே போல் சந்தோஷமாக இருக்க நினைக்கிறியோ அப்போ அந்த க்ஷணம் உன்னோட உயிர் பிரியும். என் மனைவியை விட்டுட்டு நானும் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதே போல் இவர் இறந்த உடனே அந்த கிந்தமர் இந்த சாபம் கொடுத்து இறந்த உடனே அவர் மனைவியும் இறந்து போய்ட்றான். அந்த சாபம் உனக்கு உறுத்துது. அதனால் என்ன பண்ணுறான், அங்கே போய் எல்லாம் சொல்லிவிட்டு, நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன், எனக்கு இந்த வாழ்க்கையில் ஒரு இது இல்லை, நான் இனிமேல் தவம் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குந்தி தேவிக்கிட்டேயும் மாதுரிக்கிட்டேயும் அவன் பர்மிஷன் கேட்குறான். நான் போகிறேன், சாதாரணமாக வானப்பிரஸ்தம் போகணும் தானே, நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு இனிமேல் வாழ்க்கையில் எதுவும் இல்லை, நான் பண்ண தவறுக்கு பிராயச்சித்தமாக நான் வனத்தில் போய் தவ வாழ்க்கை வாழலான்னு இருக்கேன் அப்படின்னு குந்தி தேவி சொல்கிறா. உங்களுக்கு என்னவோ அதே தான் எனக்கும், நானும் வரேன்றேன், மாத்துரி நானும் வரேன்றேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், தர்மன், இந்திரன், வாயு, அவங்க மூலமாக எல்லார் மூலமாக சூரியன், எல்லார் மூலமாகவும் அவள் 5 பிள்ளைகளை பெற்றாள். உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் பஞ்சபாண்டவர்கள் நம்ம சொல்கிறோம். அந்த குந்தி தேவிக்கு 3, மாதுரிக்கு 2 பசங்க. நகுல சகாதேவன் மாதுரிக்கு பிறந்தது. சொல்லிட்டு அப்போவாது அவள் கஷ்டப்பட்டாளானா இல்லை. அவர் இறந்த உடனே, பாண்டு இறந்த உடனே இவன் என்ன பண்ணுறா, மாதுரி அவள் உடன்கட்டை ஏறிடா, என்னோடய 5 குழந்தைங்களையும் நீ பார்த்துக்கோ, எல்லா குழந்தையும் நீ சமமாக பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு மாதுரி உடன்கட்டை ஏறிடுறா. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவளோட பொறுமைக்கு இன்னொரு உதாரணம் என்னென்னா, கொஞ்சம் நஞ்சம் கஷ்டப்படலை. 12 வருஷம் வனவாசம் மேற்கொண்டு அதுக்கப்புறமா 1 வருஷம் அவங்க என்ன பண்ணுறாங்க, அக்ஞாதவாசம் மேற்கொள்கிறாங்க. பிச்சை எடுத்து சாப்பிட்றாங்க. அந்த ஏகச்சக்கர நகரத்தில் ஒரு வீட்டுக்காக போய் பிச்சை எடுத்து சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி கஷ்டமும் அவள் பட்டா. சாக போகிற நேரத்தில் நிம்மதியாக இருந்தாளா? பாண்டு 36 வருஷம், தர்மர் மகாபாரத போரில் வெற்றி பெற்று கிட்டத்தட்ட 36 வருஷங்கள் நாட்டை ஆண்டார். அப்போ கூட அவள் என்ன பண்ணுறா, காந்தாரியும் திருதராஷ்டிரம் என்ன பண்ணுறாங்க, என் குழந்தைகள் இல்லாத உலகில் இங்கே நாங்கள் வாழ மாட்டோம், நாங்கள் வானப்பிரஸ்தம் போகிறோம்னு போயிடுறாங்க. போனாக்கன்னா அப்போ இவ கூடவே போகிறான்.
இந்த ராஜ வாழ்க்கையெல்லாம் துறந்தவன் என்ன பண்ணுறான், நான் வரல, நான் போகிறேன், அவங்கள வந்து பாதுகாப்பது என்னோட கடமைன்னு சொல்லிட்டு போகிறான். அங்கேயும் அவளோட பொறுமையை வந்து அப்படி ஒரு அந்த மாதிரி ஒரு பொறுமை வந்து ஒரு பெண்ணுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டால் தெரியாது. ஆனால் அவள் பொறுமைசாலி. அதுக்கப்புறமாவும் நாளைக்கு குந்தி சாக போகிறான்னா இன்னைக்கு கிருஷ்ணர் வந்து எச்சரிக்கிறார். என்ன எச்சரிக்கிறார், வனம் வந்து தீப்பிடிச்சு எரிய போகுது, அப்படி தீப்பிடிச்சு எரியும் போது நீயும் சாக போகிற குந்தி, நான் சொல்கிறேன் கேளு, இப்போவாது என் பேச்சு கேளு, நீ வந்து வெளியே வந்துரு அத்தைன்னு சொல்கிறார். யார், கிருஷ்ணர் சொல்கிறார். அப்போவும் அவள் என்ன தெரியுமா சொல்கிறா, இவங்களுக்கு ஆன கதி எனக்கும் ஆகட்டும், நான் வந்து கண்ணு தெரியாதவங்கள ஒருபோதும் நான் விட்டுட்டு நான் வர முடியாது, அவங்களுக்கு என்ன நடக்குதோ அதுவும் எனக்கு நடக்கட்டும்ன்றா. கடைசியில் அவள் இறந்தது அந்த வனம் தீப்பிடித்து தான் இந்த திருதராஷ்டிரன், காந்தாரி, குந்தி 3 பேரும் இறக்குறாங்க. அவளோட பொறுமையை பார்த்துட்டு கிருஷ்ணர் சொல்கிறார், அப்படின்னா மரணம் இல்லாத, அதாவது வலி இல்லாத மரணம் உனக்கு அமையட்டும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். குந்தி தேவி சித்தி ஏன்னு சொல்கிறாங்கன்னா பொறுமைசாலி அப்படிங்கிற குணத்தை நம்ம குந்திக்கிட்டேருந்து நம்ம கற்றுக்கணும். என்ன கஷ்டம் வந்தாலும் யாரையும் ப்ளேம் பண்ணாமல், இதுதான் அவங்களுக்கு காரணம், அவங்க தான் பீமனுக்கு விஷம் வச்சாங்களா, அப்பவும் மனசு உடைஞ்சி கதறினாலே அழுதாலே தவிர இவன் தான் காரணம் அவன் தான் காரணம்னு யாரையும் அவள் ப்ளேம் பண்ணலை. பாண்டு இறந்ததுக்கு மாதிரி காரணம், ஆனால் ப்ளேம் பண்ணலை. 5 குழந்தைங்களையும் ஒத்துமையாக வித்தியாசம் இல்லாமல் அவள் பார்த்தா. மகாபாரதம் ஏன் படிக்க சொல்கிறேன், ஏன்னா ஒருத்தர்கிட்டும் ஒரு குணம் வந்து நம்ம கற்றுக்கணும். அப்படி கற்றுக்கணுன்னா மகாபாரதம் படிக்கும்போது ஒரு கதையும் ஒரு மெசேஜ் கொடுக்குது நமக்கு. ஆனால் மாதுரி எடுத்திங்கன்னா, மாதுரி வந்து திருதி, மன உறுதி இல்லாதவள் அப்படின்னு சொல்லுது. ஏன் மாதுரி வந்து மன உறுதி இல்லாதவள்னு சொல்கிறாங்க அப்படின்னா, பாண்டுக்கு கிடைச்ச சாபம் பற்றி அவளுக்கு தெரியும். என்ன தெரியும், நீ மனைவியோடு கூடினால் உனக்கு வந்து மரணம் சம்பவிக்கும்னு இந்த மாதிரி சொல்லிட்டார், அதுவும் உங்களுக்கு தெரியும். ஆனால் இவன் வந்து ஆசையோடு அவளை அணுகும்போது, ஒரு நல்ல மனைவி கணவனோட உயிர் போகும்னு சொல்லும்போது அவள் என்ன பண்ணியிருக்கணும், வேண்டாம் உயிர் போகும்னு சொல்லியிருக்கணும். அவள் சொன்னதான் சொல்கிறாங்க. ஆனாலும் கணவன் கேட்டுட்டானே அப்படிங்கிற அந்த கடமை உணர்ச்சியில் அவன் என்ன பண்ணுறான், மன உறுதி, கணவனுக்கு உயிர் போகுதேங்கும்போது மன உறுதி இருக்கணும். அந்த மன உறுதி இல்லாததுனால்தான் அவளோட கூடும்போது அவருக்கு உயிர் பிரியுது பாண்டுக்கு. அதனால தான் இந்த தப்புக்கு நான் காரணம், அதனால் நான் தான் உடன்கட்டை ஏறுவேன்னு என்ன பண்ணுறா, அடம் பிடிச்சி உடன்கட்டை ஏறுறா. மாதுரிட்டேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும், ஒரு செயலை தொடங்கினா நமக்கு மன உறுதி வேணும். மன உறுதி இல்லைன்னா நமக்கு ஏமாற்றம் தான் நிகழும், துக்கம் தான் நிகழுங்கிறத மாதுரிக்கிட்டேருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது காந்தாரி. காந்தாரி வந்து மதிக்கு ஒப்பிடுறாங்க. மதின்னு என்ன, கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. கண் போன போக்கிலையும் போகக்கூடாது, கால் போன போக்கிலையும் போகக்கூடாது, மனம் போன போக்கிலையும் போகக்கூடாது. மனம் சொல்கிறத வந்து, அதாவது மதி சொல்கிறத கேட்கக்கூடாது. அதை வந்து மனம் என்ன பண்ணணும், அதை வந்து தீர விசாரிக்கணும். இதுக்கு முன்விளைவு என்ன பின்விளைவு என்ன எல்லாம் சிரித்து எல்லாம் தெரிஞ்சு இது நமக்கு சரிப்பட்டு வருமா அப்படிங்கிற பலவிதமாக யோசனை பண்ணி அதுக்கப்புறம் தான் மனம் போன போக்கில் போகணும். காந்தாரி எங்கே தப்பு பண்ணா, அவள் வந்து மன உறுதி அவளுக்கு இருந்தது. எப்படி இருந்தது அப்படின்னா, கணவன் கண்ணு தெரியாதவன் தெரிஞ்சவனே மண்டபத்துக்குள்ளே வரும்போதே அவள் திருதராஷ்டிரனை ஒரு முறை கூட பார்க்கவில்லை. கேள்விப்பட்டவனே ஒரு துணியை ஒரு தடவை கட்டினா கூட கண்ணு தெரியுமா, அதை மடிப்பு 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 மடிப்பாக லேயர் லேயர் லேயராக ஒரு பெரிய துணியை மடிப்பு மடிப்பாக கட்டி எந்த ஒரு லேயர்லையும் நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்னு நல்ல திக்காக ஒரு 5-6 மடிப்பு போட்டு அப்படி தான் போட்டு கண்ணை கட்டிண்டு அவள் வரா. அவளுக்கு அந்த மன உறுதி காந்தாரிக்கு இருந்தது. ஆனால் எங்கே வந்து அவளை மதி வந்து போன போக்கில் போனா அப்படின்னு பார்த்தா, இங்கே குந்திக்கு தர்மராஜன் பிறந்துட்டான், தர்மர் பிறந்துட்டான். அதை கேள்விப்படுறான். 2 வருஷம் ஆச்சு இவ கர்ப்பமாயி.
இவ கர்ப்பமானது தெரிஞ்சு தான் குந்தி வந்து அதுக்கப்புறமா கர்ப்பமாறா. ஆனால் குந்திக்கு முதல்ல பிறந்துடுது, 2 வருஷம் ஆகியும் அவளுக்கு வயிற்றில் இருக்கிற குழந்தை வெளியே வர்றதில்லை. அந்த நேரத்தில் அந்த மதி என்ன சொல்லுதுன்னா, பண்ணுறது ரைட்டாக தப்பான அவன் யோசனை பண்ணியிருக்கணும். அவள் பண்ணலை. அவள் என்ன பண்ணான், ஒரு இரும்பு உலக்கை எடுத்துட்டு குத்து 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 குத்துன்னு குத்துறான். குத்தின உடனே அந்த உள்ளே இருக்கிற அந்த கரு வந்து சதப்பிண்டமாக வெளியில் வந்து விழுந்தது. அதுக்கப்புறம் தான் நீ அவசரப்பட்டுட்ட காந்தாரின்னு சொல்லிட்டு வியாசர் வந்து அதை வந்து 100 பீஸ் போடும்போது அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறா, 100ம் பையனாக இருக்கும்போது நமக்கு ஒரு பொண்ணு இருந்தால் தேவலை அப்படின்னு மனசில் நினைக்கும்போது அந்த காந்தாரியோட எண்ணம் வந்து அவருக்கு தெரியுது. அதை 100 பீஸை நெய்க்குடத்தில் போடுறாரு. அப்படி போடும்போது கடைசியாக 101ஆவதா ஒரு சதப்பிண்டம் இருந்தது. அதையும் எடுத்து அந்த நெய்க்குடத்தில் போட்டு காந்தாரிகிட்ட சொல்லிட்டு போகிறார், நீ 2 வருஷம் அமைதியாக இருக்கணும், 2 வருஷம் உன் மனசை சொல்கிறத நீ கேட்கக்கூடாது, நீ 2 வருஷம் வெயிட் பண்ணாதான் உனக்கு குழந்தைங்க பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, உன் மனசில் ஒரு பொன் குழந்தை இருக்கணும்னு ஒரு ஆசைப்பட்ட, அதனால் 101ஆவதா ஒரு பெண் குழந்தையும் உனக்கு பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே போகிறாரு. வியாசர் வெளியே போகிறார். ஸோ நம்ம இந்த கதையிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும், குந்திக்கிட்டேருந்து பொறுமையையும் கற்றுக்கணும். பொறுமை இல்லை, மன உறுதி இல்லைன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத மாதுரிக்கிட்டேருந்து கற்றுக்கணும். மனம் போன போக்கில் போனால் விளைவு என்ன ஆகும் அப்படிங்கிறத காந்தாரிக்கிட்ட கற்றுக்கணும். கதை பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.